நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள். எசேக்கியேல் 20 அதிகாரம் 19 இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித்காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம் ஆண்டவரின் நியமங்களின்படி நீதி நெறிகளை கடைபிடித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விவிலியம் எழுதல் நாள் 28. தொடக்க நூல் 44 அதிகாரம் இன்னைக்கு எழுதி முடிச்சாச்சு. காணாமற் போன வெள்ளிக்கோப்பை மற்றும் யூதா பென்யமினுக்காக பரிந்து பேசுதல் ஆகிய இரு தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சற்று அலசுவோம் வாருங்கள். யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, சகோதரர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கி செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு. இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான். காலையில் கதிரவன் உதித்ததும் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்ப. அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார். அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், இப்படி பேசுவதேன்? அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா? நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டு நின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா? அப்படி இருக்க நாங்கள் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமா? அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும், நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள். அது கேட்டு அவன், நன்று நன்று, உங்கள் சொற்களின்படி ஆகட்டும். அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான், மற்றவர்கள் குற்றமற்றவர்கள் ஆவீர்கள். அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள். ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான். மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்த போது அந்த கோப்பை பென்யமின் பையில் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர். அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார். யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார். அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? குறி பார்ப்பதில் என்னை போன்றவர் எவருமில்லர் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினார். அதற்கு யூதா, என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம், என்னதான் பேசுவோம்? எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும்? கடவுளே அடியாரின் தீச்செயலை கண்டுபிடித்தார். இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னான். அது கேட்டு யோசேப்பு, அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான். மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார். அவர் அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவி சாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இடையானவர். தலைவராகிய தாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு சகோதரனோ தந்தையோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஒரு இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் மிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகி தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது, பிரிந்தால் அவர் இறந்து போவான் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம், வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம்.
உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயரத்துக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார். ஆகையால் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் நான் செல்லும் பொழுது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில், இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார். பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள ஊழியராகிய எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறக்கச் செய்தவர்களாவோம். எம் தந்தையிடம், இளைஞனின் பாதுகாப்புக்கு அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன். ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் முன்னிலையில் அப்படி எந்நாளும் என்னையே சாரும் என்றேன். ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கிரலும். இளைஞனையோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும். இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன்? என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார். இவ்வாறு தொடக்க நூல் 44ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தொடக்க நூல் 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு தம்மை தம் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகின்றான். பிறகு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபாஜா.